நாம் தெரிந்து கொண்ட அசோகர் 40 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு சில பகுதியை தவிர மொத்த இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியையும் ஒரே ராஜ்யமாக மாற்றி ஆட்சி செய்தவர். போரின் வெற்றியில் அகந்து கொள்ளும் 1000 பேருக்கு நடுவே அகிம்சையை இறுக பற்றி கொண்டவர். ஆனால் இது மட்டுமே அசோகர் அல்ல. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லும் அசோகரின் அறியப்படாத பக்கங்கள் 1000 இருந்தாலும் அவை இரத்தத்தால் எழுதப்பட்டது என்பதே அதன் சோகம். மகதத்தை ஆண்டு வந்த பிந்துசாரனுக்கு வாரிசுகளின் பட்டியல் மிக நீளமாக இருந்தது. இதில் அரியணைக்கு அடுத்தது யார் என்ற கேள்வி எப்போதும் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. சுஷிமா என்ற இளவரசனின் பெயரே அதில் அதிகம் பரிந்துரைக்கப்பட்ட பெயர். உயரம் குறைந்து பருமனாகி தோல் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த அசோகரின் பெயர் அந்த பட்டியலின் இறுதி பக்கத்தில் இருந்தது. மகத நாட்டிற்குட்பட்ட தக்ஷஷிலாவில் முதல் முறை கிளர்ச்சி வெடித்த போது அசோகர் அனுப்பப்படுகிறார். வாய்ப்புக்காக காத்திருந்த அசோகர் கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கி தன்னை மகதத்திற்கு மாபெரும் வீரனாக அறிமுகம் செய்து கொண்டார். ஆனால் பின்னாளில் அரசர் பிந்துசாரர் நோய்வாய்ப்படும் போது மீண்டும் கிளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த முறை அசோகர் பொய்யான காரணங்களை சொல்லி பின்வாங்குகிறார். சுஷிமா அனுப்பப்படுகிறார். இதன் சூழ்ச்சியை சுஷிமா ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. சுஷிமா புறப்பட்டு சென்ற சில நாட்களிலேயே பிந்துசாரன் இறந்து போகிறான். அசோகர் தனக்கு போட்டியாக இருந்த அத்தனை சகோதரர்களையும் கொன்று குவிக்கிறார். சுஷிமா திரும்பி வந்தபோது நகரத்தின் நுழைவு வாயிலேயே அனுமதி மறுக்கப்பட்டு கொல்லப்படுகிறான். இரத்த சகதியில் நடந்து சென்று அசோகரே அரியணையை அலங்கரிக்கிறார். அசோகர் கலிங்க போருக்கு பின்னர் அல்ல, முன்னமே பௌத்தராக மாறியிருந்தார். இது அவரின் 6 மனைவியருள் ஒருவர் பின்பற்றி வந்த மார்க்கம். பின்னாளில் கலிங்க போரின் போர்க்களத்தில் மலைமலையாக குவிக்கப்பட்ட சடலங்கள் அவரை பௌத்தத்தை நோக்கி முழுமையாக நகர்த்தியது. அன்றைய கலிங்கத்தின் மக்கள் தொகை சுமார் 10 லட்சம். இதில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்கள் 1.5 லட்சம் பேர், காயம்பட்டு பின்னால் இறந்து போனவர்கள் சுமார் 1 லட்சம் பேர், நாடு கடத்தப்பட்டவர்கள் 1 லட்சம் பேர். ஆனால் இதில் பெரும்பாலும் அத்தனை பேரும் பொதுமக்களே. கலிங்கம் சூறையாடப்பட்டது. தாயை இழந்து வயிறொட்டி போன பச்சிலம் குழந்தைகள் ஒரு பக்கம், குழந்தைகளை பறிகொடுத்து மார்கட்டி போன தாய்மார்கள் மறுபக்கம் என மொத்த கலிங்கமும் சுடுகாடாய் மாறியிருந்தது. ஆனால் மண்டியிடாத மானமே வீரம் என்றால் அன்று வென்றது கலிங்கமே. தான் செய்தது பிழை என்று உணர்ந்தாலும், புத்தத்தை சித்தத்தில் தூக்கி சுமந்தாலும் கலிங்கத்தின் இரத்தக்கரை அசோகரின் கைகளிலிருந்து இறங்க மறுக்கிறது. நோய்வாய்ப்படுகிறார். தான் சேர்த்த மொத்த செல்வத்தையும் தானம் செய்கிறார். இருந்தும் மனம் மீண்டபாடில்லை. அசோகர் இறக்கிறார். அதன் பின் மௌரியம் மெதுவாக முடிவுக்கு வருகிறது. அசோகரின் மனமாறுதலுக்கும் அவர் தூக்கி பிடித்த அகம்சைக்கும் அன்று கலிங்கம் கொடுத்த விலை மிக மிக பெரியது. ஆனாலும் இருந்தவர் இறந்தவர் என எண்ணிக்கையை எழுதி வைத்த அசோகரின் வரலாற்றுக்கு நெஞ்சுரமேற்றி போராடி இறந்து போன கலிங்க மன்னனின் பெயரை கூட எழுதி வைக்க பக்கங்கள் இல்லை. வரலாறு அசோகரை மகா அசோகர் என எழுதுகிறது. ஆனால் கலிங்கத்தின் கதை அந்த மகத்துவத்தின் விலையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது.